இப்போ சிவகுமார் சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இது புயல் ஒரு வலுவடைந்த நிலையில தானே கரையை கடக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வலுவடைந்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த மண்டலமாக கரையோரமே நீடிப்பதால் இந்த மழை பொழிவுங்கிறது ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி தான் அதிகரிச்சுது. கடந்த ஒரு மிக்ஜாம் புயலை ஒட்டிய காலகட்டங்களில் அந்த புயல் கரையை கடக்காம அந்த கரையை ஒட்டி இருந்தனால ஒரு 5 நாள் மிக கடுமையான மழையினால சென்னையே மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டது. அது மாதிரியான சூழ்நிலை இந்த ஃபெங்கல் புயலால் ஏற்படுமா? ஏன்னா நீங்கள் சொல்றது இன்னைக்கு 26 3ஆம் தேதி வரை இருக்குன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு வாரம் காலம் தமிழக கடலோரமே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து கொண்டே இருப்பதால் கனமழை பொழிவுங்கிறது, அதாவது இந்த 20 சென்டிமீட்டர்லேருந்து கூடவோ அல்லது தூத்துக்குடியில் பெஞ்சதோ அந்த மாதிரி ஒரு 94 சென்டிமீட்டர் 44 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையோ பெய்வதற்கான வாய்ப்பு இப்போ டெல்டாவுக்கு இருக்குதா, சென்னை பகுதிக்கு இருக்குதா? இந்த 6 நாள் வரக்கூடிய 3 நாட்கள் டெல்டாவிற்கு தான். டெல்டா மட்டும் கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம், அதாவது டெல்டா மாவட்டமும் கடலூரும் புதுக்கோட்டையும் சேர்ந்து முதல்ல. சரி, அப்புறம் ஆமா புதுக்கோட்டையும் சேர்ந்து, அதாவது புதுக்கோட்டை இனிமேல் தான் தொடங்கும். புதுக்கோட்டையும் சேர்ந்து புதுக்கோட்டை முதல் புதுச்சேரி வரைக்கும் இடைப்பட்ட பகுதிகள் உள்ளே பாத்தீங்கன்னா திருச்சி வரைக்கும், அரியலூர் வரைக்கும் உள்ளே, பெரம்பலூருக்கும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி 3 நாள். இந்த முதல் 3 நாள் 26, 27, 29 இந்த முதல் 3 நாள் 29 பிறகும் அதுக்கு பிறகும் மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். டெல்டாவிற்கும் வடகடலோரம் அதிகரிக்கும் படிப்படியா. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும், கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கும், அதற்கு பிறகு டெல்டா 29 அப்புறம் 29 இருந்து ஒரு 2ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதி 29, 30, 1 அடுத்த 3 நாள் அது சென்னைக்கு அதிகமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். ஆனா இதுல நிகழ்வு இப்ப இலங்கைக்கு கிழக்கே தான் வலுவான ஒரு நீரோட்டம் போகுது. அங்கதான் நிறைய நீர் ஆவி இருக்கிறது. அதுக்கு அங்கதான் நிறைய சுழற்சிக்கான பூஸ்ட் கிடைக்குது. இங்க விட அங்கதான் அதிக மழை தான். இலங்கை தான் அதிக மழை பெய்து போல, ஸ்ரீகோணமலை அங்க காற்றோட மழை. அங்க ஏன்னா மிக நெருக்கமாக 150 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது இருக்கிறது. ஏன்னா அங்கதான் தீவிரமாக இருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா. அந்த இடத்துலதான் நம்ம புயலாவும் மாற போகிறது நாளைக்கு இலங்கை கிட்ட வரும்பொழுது, வட இலங்கை வரும்பொழுது. அதனால காற்று பாதிப்பு கொஞ்சம், அதாவது 85 கிலோமீட்டர் தான், அதாவது 85 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்றுடன் இலங்கையில கனமழை பொழிவு. நேற்றே வெள்ளப்பெருக்க ஆரம்பித்து விட்டது முல்லைத்தீவுலாம். இன்றைக்கு இனிமேல் தான் டெல்டாவிற்கெல்லாம் மழை பொழிவு கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரத்தை நெருங்கி வரும்போது டெல்டாவிற்கெல்லாம் மழை பொழிவு கொஞ்சம் கூடும். நாளை மறுநாள் டெல்டாவிற்கு 29 வரையும் டெல்டா, 29க்கு பிறகு சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட புதுச்சேரிக்கு வடக்கே 29, 28க்கு பிறகு புதுச்சேரிக்கு தெற்கே 28க்கு முன்னாடி. இப்போ நம்ம கரையை நெருங்குவது, அதாவது நெருங்கி ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்ல இப்போதைக்கு திருவண்ணாமலை சொல்றீங்களா? திருவண்ணாமலைக்கு ஒரு 130 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சொல்றீங்களா? அந்த மாதிரி நெருங்குற நாள் என்ன நாள்? அது 1ஆம் தேதியா 2ஆம் தேதியா சார்? நமக்கு அதாவது செயலிழந்து தான் வரப்போகிறது. அதனால அதுக்கு ஒரு பலம் இருக்காது. இப்போ செயல் கன்ஃபார்மா சார்? செயல் கன்ஃபார்ம் தானே? அது கண்டிப்பா செயலிழக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பூஸ்ட் இங்க கிடைக்காது. கடல் நீரோட்டம் இங்க வலுவாக இல்லை நம்ம கடலோர பகுதிகள்ல. அது இல்லாம அந்த வீச்சு, அதாவது குளிரலை காரணமாக கொஞ்சம் குளிர், அதாவது அந்த குளிரலையை பின்னுக்கு தள்ளக்கூடிய சக்தி இப்பதான் இருக்கு. இப்போ இருக்கு. அதுக்கு ஏன்னா அந்த இடத்துலதான் சக்தி இருக்கு. இந்த பனிப்பொழிவு இருக்குல்ல, பனிப்பொழிவு அதிகமா காலையில ஒரு 8 மணி வரை பாத்தீங்கன்னா கடுமையான பனிப்பொழிவு இருந்தது. அது மழைக்கு முன்னால அந்த மேகமூட்டமா அந்த பனிப்பொழிவான கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் 9 மணி வரை அது ஒரு காலையில 6 மணி சூழ்நிலை தான் இருந்தது. ஒரு பயங்கர அந்த பனி மூட்டமா இருந்தது. ஆனா மழை பெய்யாதுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் மழை அதிக அளவுல பெய்தது. இந்த பனி மூட்டம் இதனால மழையின் அளவு குறையுமா? அதாவது நேற்று இருந்த பனிமூட்டத்துக்கான காரணம் என்னன்னா, அதாவது இரு காற்று இணைவு சரி விகிதத்தில் இருந்தாதான் அது மழையாக மாறும். வெப்ப நீராவியோட அதே வெப்ப நீராவியை மழையாக மாறோம்னா அது சமமான, அதுக்கு எப்படி எந்த அளவுக்கு கலர்ந்தால் அது மழையாக மாறுங்கிறது இருக்கு. அதிகமான பனி இருந்தது நேற்றைக்கு. பனின்னா குளிரலை. ஹைதராபாத் நேற்றைக்கு 12 டிகிரி செல்சியஸ். ஊட்டி, கொடைக்கானலை விட ஹைதராபாத் நேற்று குளிர்ந்து போய்விட்டது. 12 சென்னை சென்னையே முழுமையா அப்படிதான் இருந்தது சார். நேற்றைக்கு மழையோட அந்த வெளி சுற்று, அந்த மழை தொடங்கும் நேரம் தமிழ்நாட்டில் ஏற்படும் நேரம் இரவாக இருந்தது. இது வருவதற்கு முன்பே குளிர் ஆக்கிரமித்து விட்டது. அதனால
இந்த வெப்ப நீராவி உள்ளே நுழைவதற்குள் குளிர் ஆக்கிரமித்து விட்ட காரணத்தினால் வெப்ப நீராவி வந்தாலும் வெப்ப நீராவி குளிர்விக்கப்பட்டு மேகமூட்டத்தை மட்டும் உருவாக்கியதை தவிர மழையாக மாறவில்லை. அது வெயில் வந்ததும் வெப்பம் உயர 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 ஹைதராபாத்ல 12ங்கிறது 18 மாறிய பிறகு 15 மாறிய பிறகு மழைப்பொழிவு இங்கே வெப்ப காற்று கொஞ்சம் குளிர்ச்சியான காற்று வந்து வெப்பமடைந்து தமிழ்நாட்டுக்குள் வரும் பொழுது இப்போ மழை தொடங்கி இருக்கிறது. இப்போ அந்த குளிர் அலையை பின்னோக்கி தள்ளி பெங்களூர் நோக்கி தள்ளிச்சு, அதாவது கர்நாடக பகுதியை நோக்கி அந்த குளிர் அலையை தள்ளி விட்டது. இதனால மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை குளிரலை வந்தாலும் அது மழைப்பொழிவிற்கு டெல்டாவிற்கெல்லாம் தடையாக இருக்காது, சரிசமமான ஒரு குளிரலையாகத்தான் இருக்கும். இரவு நாளை அதிகம்